அப்புறம் என்ன ஆகுது, நான் ஆக்சுவலாக நான் வந்து வீட்டுக்கு போகாமல் இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, பேர் என்னது, வடுவடி அம்மன் கோவில்கிட்ட எங்களோட ஃபார் ரிலேஷன் ஒருத்தங்க இருக்காங்க. ரொம்ப 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 ஃபார், ஓகேங்களா. கிட்டத்தட்ட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்னே வச்சுக்கோங்களேன். ஒரு வகையில் சொந்தக்காரங்க அவங்க இருக்காங்க. அப்போ நான் வந்து வீட்டுக்கு போக வேண்டாம். ஏன்னா எனக்கு வந்துட்டு ரொம்ப பயங்கரமான சத்ருக்கள்லாம் இருக்காங்க நம்ம சொந்தத்துலேயே. அவங்களுக்குலாம் வந்து நான் கல்யாணம் பண்ணது பிடிக்கல, இன்னொன்று வந்து குழந்த பிறந்தது பிடிக்கல. ஸோ நான் வந்து ஒரு நல்ல வேலைக்கு போய் சம்பாரித்தா பிடிக்காது. அது மாதிரி முன்னாடி சிரிப்பாங்க, பின்னாடி வந்துட்டு அப்படியே வெஞ்சன்ஸு கொட்டுவாங்க. அவங்க கண்ணீரே நம்மளை வந்துட்டு, அவங்க என்னது அந்த கண் பார்வையே நம்மளை வந்து அப்படியே எரிச்சிரும், அந்த அளவுக்கு இருக்கும். அப்புறம் நம்மளை பின்னாடி கேவலமாக வேறு பேசுவாங்க, நம்மளை முன்னாடி அப்ரிஷியேட் பண்ணி பேசுவாங்க. ஸோ எனக்கு அந்த இடத்துல போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இவங்களுக்கு கால் பண்ணேன். இந்த ஃபார் ரிலேஷன் நாங்கள் ரொம்ப க்ளோஸு, அவங்க பசங்க நானும். அப்போ அவன் கால், டே இது மாதிரிடா ஆயிடுச்சுடா சுச்சுவேஷனு, நான் வரேன்டா இது மாதிரி சென்னைக்கு, நான் வந்து கொஞ்ச நாள் இங்கே தங்குறேன் உங்கள் வீட்டில், அம்மாட்ட கொடு நான் பேசுகிறேன் அப்படின்னேன். அப்போது ஐயே நீ அதெல்லாம் பேச தேவையில்ல, நீ யோசிக்காமல் இங்கே வா குழந்தைய எடுத்துக்கிட்டு, நான் எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. அப்புறம் அவங்க அம்மாவே கால் பண்ணாங்க, அம்மா நீ எங்கேயும் போகாத, தயவுசெய்து குழந்தைய எடுத்துகிட்டு இங்கே வா, எல்லாமே அவன் சொன்னான், நாங்கள் பார்த்துக்குறோம், யார்கிட்டையும் நீங்கள் எதுவும் சொல்ல மாட்டோம். சரின்னு சொல்லிட்டு நேராக அங்கே போயிட்டோம். வடுவடி அம்மன் கோயில்கிட்ட இருக்கு அவங்ககிட்ட வீட்டில். அப்புறமேட்டு அவங்க வீட்டில் போனதுக்கப்புறமேட்டு கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் இருந்தேன் அவங்க வீட்டில். அதுக்குள்ளே எங்கள் அக்கா வந்து என்ன பண்ணுச்சு, கண்டுபிடிச்சிருச்சு நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்றது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, இந்த ஆள் ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு கெஸ் பண்ணி எங்கள் அக்காட்ட சொல்லியிருக்கா, அங்கே தான் இருப்பாளோன்னு தோணுது அப்படின்னு. அதுக்கப்புறமேட்டு ஒரு 1 வீக் கிட்ட இங்கே இருந்தேன். ஆனால் நடுவில் பேசிகிட்டு இருந்தேன். ஏன்னா பேசுகிறதுனால அவங்க வந்து நான் இருக்கேன் அப்படின்னு டெய்லியுமே பேசிகிட்ருப்பேன். கால் பண்ணால் எடுப்பேன், பேசுவேன். ஆனால் எங்கே இருக்கேன்னு தான் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அதுவும் எடுக்காமல் போயிட்டேன்னா அதுக்கப்புறமேட்டு தேவையில்லாமல் காணாமல் போயிடுச்சு, காணவில்லை அப்படின்னு கம்ப்ளைண்ட் எதுனா கொடுத்துச்சுன்னா அதனால் எடுத்து பேசுகிறது உண்டு. ஸோ அப்புறமேட்டு கண்டுபிடிச்சிருச்சு நான் இங்கே தான் இருக்கேன்னு. அதுக்கப்புறம் மரியாதையாக நீ வரப்போறியா அங்கேருந்து, இல்லாட்டி நான் வரட்டுமா, நான் வந்து அவள் என்ன பண்ணியிருக்கா, ஒரு வீடை வாடகை எடுத்திருக்கா அண்ணனூரில், நான் இருந்த இடத்துலையே வாடகை எடுத்து, ஒரு பிராமினோட வீடு வாடகை எடுத்து அதை ஃபுல்லாக ஃபர்னிஷ்லாம் பண்ணி நான் எல்லாமே பண்ணிட்டேன், நீ தயவுசெய்து இங்கே குழந்தைய தூக்கிட்டு வந்து நீ இங்கே இரு, அம்மா அவங்க கூட இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. நானும் என்ன பண்ணுறேன், சரிடா இவங்க விட மாட்டாங்க என்ன, நான் கொண்டு போகிறேன் குழந்தைய எடுத்துட்டு, நீங்கள்லாம் ஒரு நாளைக்கு வாங்கடா அப்படின்னு. அப்புறம் அந்த ஆன்ட்டியும் சரிம்மா நீ அங்கே போம்மா அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு மறுநாள் முன்னாடி நாள் நாங்கள் எல்லாம் பிளான் பண்ணுறோம். மறுநாள் காலையில் நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இவங்க என்னை ட்ராப் பண்ணுறதுக்கும் வராங்க. என்ன கிளம்பி பாயெல்லாம் சொல்லிட்டு கிளம்பிட்டோம் குழந்தைய எடுத்துகிட்டு, கேப் புக் பண்ணி. வீட்டுக்கு வந்து அதுக்கப்புறமேட்டு குழந்தைக்கு ஆர்த்தியெல்லாம் எடுத்து அந்த வீட்டுக்குள்ளே போகிறேன். போய் நல்லா சாப்பிட்டேன். எங்கள் அம்மா நான் வரணுன்னே நல்லா சமைச்சு வச்சாங்க, மீன் அதெல்லாம், உருளைக்கிழங்கு மீன் என்னென்னா சமைச்சு வச்சாங்க. எனக்கு என்னென்ன பிடிக்குமோ அதெல்லாம் செம்ம வெட்டு நல்லா சாப்பிட்டேன் பாருங்களேன். சாப்பிட்டு ஒரு தூக்கத்தை போட்டேன் குழந்தைய கையில் கொடுத்துட்டு. நல்ல ஒரு தூக்கம், ஆழ்ந்த தூக்கம். அப்புறம் தூங்கி நல்லா ஈவினிங் தான் எந்திரிக்கிறேன். எவ்வளோ நாள் தூக்கம் மிஸ்ஸிங் ஆச்சோ தெரில, அந்த மாதிரி தூக்கம் தூங்கிட்டு ஈவினிங் எந்திரிச்சு, சரி குழந்த விளையாடிக்கிட்டு எங்கள் அம்மா பேசிக்கிட்டே இருந்தாங்க குழந்தைக்கிட்ட. சரின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், வீடெல்லாம் பெருக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெருக்கிட்டே இருக்கேன். நைட்டி பொதன்னு அப்படியே ஒரு மாதிரி பிச்சுன்னு இருந்துச்சு, ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. என்னடா இது, ஐயோ குழந்தை சுச்சு போயிருப்பானா, நம்ம மேலேயே படுக்கவே இல்லையே குழந்தை, அவங்ககிட்டலாம் இருந்தான் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறேன். என்னடா இது ஒரு மாதிரி பிச்சுருந்தே, எனக்கு அது என்ன சொல்கிறதுனே தெரில. அதுக்கப்புறமேட்டு பார்த்தேன்னா இப்படி நைட்டி அப்படி இழுத்து பார்க்குறேன், ட்ராப்லெட்டாக போயிட்டுருக்குது. என்னது, பால் வருது. அந்த வீட்டில் நான் கால் வைக்கும்போது 4வது நாள் எனக்கு பால் ஸ்டாப் ஆச்சு. ஈவன் இந்த ஃபார் ரிலேஷன் இருக்காங்கள்ல, அவங்க வீட்டில் நான் ஸ்டே பண்ணும்போது கூட எனக்கு பால் வரல, பால் சுரக்கல. லாக்டோடெக்ஸ் தான் கலந்து கொடுத்துட்ருந்தேன். எங்கள் வீட்டுக்கு வந்தேன் பாருங்கள், வந்து காலைல சாப்பிட்டேன் பாருங்கள் சாப்பாடு, சாப்பிட்டுட்டு தூங்கிட்டேன் பாருங்கள், என்ன அறியாமே அந்தளவுக்கு. எந்திரிச்சு வீடு போயிருக்கும் போது இந்த ஒரு சூழ்நிலை, ஒரே குதி எனக்கு.
ஏன்னா என் பையன் 3 மாதமா தாய்ப்பால் குடிக்கல, மிஸ் பண்ணுறான். அந்த 3 மாதம் கழிச்சு அவன் தாய்ப்பால் அகைன் குடிக்க போகிறான்றப்போ எவ்வளோ ஹாப்பினஸ் இருக்கும். செம்ம குதி, நின்ன இடத்துலையே தொடப்பத்தை கீழே போட்டு ஹாப்பி, உடனே தூக்கின்னு ஓடு. அந்த நைட்டியை கழட்டிட்டு வைப்ஸ் போட்டு தொடச்சி வேறு ஒரு நைட்டி ஒன்று போட்டுட்டு அவனுக்கு இம்மீடியட்டாக, ஏன்னா அதுதானே ஸ்ட்ரென்த்து, நம்மளுக்கு தெரியும்ல எது ஸ்ட்ரென்த்து, இந்த லாக்டோடெக்ஸ் ஸ்ட்ரென்த்தா இல்லை தாய்ப்பால் ஸ்ட்ரென்த்தான்னு. அந்த ஸ்ட்ரென்த்து அந்த இம்யூனிட்டிலாம் வந்து என்கிட்டேருந்து தான் அவனுக்கு வரணும். தூக்கின்னு ஓடு உள்ளே. ஐயோ சிரி அன்றைக்கி ஃபுல்லாக சிரிக்கிறேன் நான். அப்போ தான் ஒரு விஷயம் தூங்கும் போது யோசிக்கிறேன். அந்த வீடு எந்த அளவுக்கு ஒரு நெகட்டிவிட்டி நிறைஞ்ச வீடாக இருந்தால் 4வது நாள் பால் ஸ்டாப் ஆச்சு. என் வீட்டில் எனக்காக இருக்கிற ஜீவனுங்க, அந்த பாசிட்டிவ் மைண்டு, ஓகேங்களா, அது இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் இதெல்லாம் வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகுங்க ஆக்சுவலாக லைஃப்பில். அது எனக்கு தெரியும், அனுபவம் நிறைய இருக்குது அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் எனர்ஜியால். அப்போ என்ன ஆகுது, இங்கே வீட்டுக்கு வந்த அன்னைக்கே எனக்கு பால் தப்பான்னு ஓடுது. அன்னைக்கு முடிவு பண்ணேன், நீயா ஸ்டாப் பண்ணுற வரைக்கும் நான் உனக்கு ஸ்டாப் பண்ணவே மாட்டேன். கடைசியில் பார்த்தா என் பிள்ள 5 வயசு வரையும் குடிச்சிட்டு இருந்தான். ஸ்கூலுக்கு போயிட்டு ஓடி வந்து குடிப்பான். அதில் வருதோ இல்லையோ, ஆக்சுவலாக அவனுக்கு சும்மா வச்சு வாயில் வச்சுக்கிட்டே இருந்தால் தான் தூக்கம் வரும். அதே மாதிரி நைட்டும் சும்மா வாயில் வச்சுக்கிட்டா தூங்கிடுவான். அது வாயில் வைக்கலன்னா அவனுக்கு தூக்கமே வராது. ஸோ அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ்ஸு. ஐயோ அப்பா, அது சொல்கிறதுக்கு இப்போ கூட எனக்கு புல் அரிக்குது. ஸ்டாப் பண்ண மாட்டேனே, நான் ஸ்டாப் பண்ணவே மாட்டேன். அந்த வீட்டுக்கு வந்த நாளில் ஊற்ற ஆரம்பித்தது தான் 5 வயசு வரைக்குமே. அது அவனோட 3.5 வயசு, ஆமாம் 3 வயசு இருக்கிற வரையும் கூட வந்துச்சுங்க எனக்கு. நான் அடிக்கடிக்கு செக் பண்ணுவேன். அப்போல்லாம் கூட வந்துச்சு. எல்லோரும் திட்டுவாங்க, ஸ்டாப் பண்ணுங்க, அவன் குழந்த பெருசாகிறான். நீங்கள் கம்முன்னு இருங்க, நான் பட்ட கஷ்டம் எனக்கு தெரியும். அவனுக்கு உடம்புல என்ன ஸ்ட்ரென்த்து கிடைக்கணும் கிடைக்கக்கூடாதுன்னு அவன் என்ஜாய் பண்ணிட்டோன்ற மாதிரி தான் நான் இருந்தேன். அதுக்கப்புறமேட்டு வேறு என்னாச்சு, என் குழந்த அந்த வீட்டில் அண்ணனூர் வீட்டில் இருக்கும்போது 8 மாதமாக இருக்கும்போது, அந்த குழந்த வந்துட்டு 8 மாதமாக இல்லை, குழந்த பொடியாக இருக்கும் போதுலேருந்து அடிக்கடிக்கு ஏதாவது ஒரு காம்ப்ளிகேஷன் வந்துக்கிட்டே இருக்குதுங்க. ஸ்கின் ரேஷஸோ, அது வந்து கொஞ்சம் லைட்டாக கீட்டாலாம் வராது, எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு வரும். சிவியராக வந்துட்டு ஒரு மாதிரி கஃப் மாதிரி நெஞ்சில் குருன்னு. அதுவும் அந்த மிட் நைட்டில் தான் ஏதாவது அவன் சீரியஸாக காட்டுவான் விஷயங்கள்லாம். கண் இப்படி பண்ணுற மாதிரி, மேலே போகிற மாதிரி, அதெல்லாம் பார்த்து பயமாக இருக்கும் எனக்கு. தூக்கிட்டு எத்தனை நடுராத்திரி பார்த்துருக்கேன் தெரியுமாங்க. தனியாக கூட்டிகிட்டு போக மாட்டேன். எங்கள் அம்மாவை கூப்பிட்டு போக மாட்டேன், எங்கள் அக்காவை கூப்பிட்டு போக மாட்டேன், யாரையும் கூப்பிட்டு போக மாட்டேன். அந்த நடு ராத்திரியில் தைரியமாக புக் பண்ணிவிட்டு 11 மணியாக இருந்தாலும் சரி, 12 மணியாக இருந்தாலும் சரி, நைட்டு 1 மணிக்கெல்லாம் கூட ட்ராவல் பண்ணியிருக்கேன். எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு சைல்ட் ட்ரஸ்ட்டுக்கு தூக்கின்னு ஓடினேன் குழந்தைய, டீஹைட்ரேட் ஆகிட்டு. அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு வேறு. அப்போ என் குழந்தை 8வது மாதம் இருக்கும்போது என்னாச்சு, ஒர்க் ஜாயின் பண்ணுறேன். ஏன்னா இவன் கொடுக்குற காசு வந்து குழந்தைக்கு மாதம் ஆனால் அந்த ஏதாவது வேக்சினேஷனாலே எல்லாம் ஜாஸ்தியாகிடும். வேக்சினேஷன் இல்லாட்டி அவனுக்கு மருந்து, அதுக்கப்புறமேட்டு அவனுக்கு அந்த சோப்பு கீப்பு ஏதாவது வாங்கணும் அப்படின்னா, அதுக்கப்புறமேட்டு வேறு என்னது, மளிகை சாமான் வாங்கி போடுவேன். அதுக்கப்புறமேட்டு நகை எங்கேயா இருந்துச்சு, அந்த நகைங்களை கட்டுவேன். ஓகே, ஸோ இது மாதிரிலாம் போயிட்டுருந்துச்சு. இஎம்ஐயே போயிட்டுருந்துச்சு. அந்த ஆள் கொடுக்குற காசில் இஎம்ஐ க்ளோஸ் ஆகலை ஆக்சுவலாக. அந்த இயர் தான் முடியுதே. எங்கள் வீட்டிலேருந்து வந்தோம் பார்த்தீங்களா, அந்த இயர் தான் இஎம்ஐயே முடியுது. அப்போ இதுங்க வந்துட்டு எங்கள் அண்ணன் தந்துடுவான், ஃபஸ்ட்டு வந்து என் புருஷன் தந்துடுவான்ச்சு அந்த காசை பிடுங்குச்சிங்கள்ல. அதோட கல்யாணத்துக்கு 2012 என் புருஷன் தந்துடுவான்னு கரெக்டாக 3 மாதம் கால் பண்ணும்போது, என் புருஷன் தர வேண்டிய அவசியம் இல்லை, எங்கள் அண்ணன் தருவான் அப்படின்ச்சு. ரைட்டு, புருஷனும் பொண்டாட்டியும் அதுக்குள்ளே பேசிக்கிட்டாங்க போல். ஏய் நான் எதுக்கு தரணும்னு, உங்கள் அண்ணனை தர சொல்ல அப்படி இப்படின்னு பேசியிருப்பான் போல். எங்கள் அண்ணன் தந்துடுவான் அப்படின்ச்சு. அப்படியா, பரவாயில்ல, உங்கள் அண்ணன்னா நான் விட்டுருவேன்னு நினச்சிக்கிட்டியா, கொடுக்கட்டும், உங்கள் அண்ணன் தானே கொடுக்கட்டும் அப்படின்னு நினச்சிட்டு நானும் கம்முன்னு இருந்தேன். நீ விட்றா ராஜா
அப்படின்னு. நீ ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணிட்ட பொண்டாட்டின்னு, இல்லாட்டி அட்லீஸ்ட் என்னைக்காவது ஒரு நாளாச்சும் பொண்டாட்டின்ற ஒரு ரூபத்தில் பார்த்துருக்க. கல்யாணம் ஆன புதுசில் நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் நிறைய வீடியோவில், ஏற்கனவே ஆடியோவில், சாரி. பொண்டாட்டிங்கிற ஒரு கல்யாணம் ஆகி 3வது மாதம் 4வது மாதம்லாம் பொண்டாட்டிங்கிற ஒரு ஃபீல் வரலங்க. அவங்க எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லியிருக்கான் இந்த வார்த்தைன்னு கேளுங்க. அந்த சண்முகம்ன்றவன்கிட்ட சொல்லியிருக்கான், வேறு யார்கிட்ட சொல்லியிருக்கான். ஒரு பொண்டாட்டினா ஒரு ஃபீல் வரணும் இல்லைங்க, அந்த பொண்டாட்டி ஃபீலே வரமாட்டுதான். இவனுக்கு பொண்டாட்டி ஃபீல் எனக்கு வேறு மாதிரி வருதுங்க ஆக்சுவலாக. ஓகேவா? அதான் இவன் ஒரு மாதிரி காமம் ஓரியன்டடு கை இவன். ஆனால் அது வெளியில் தெரியாது. மேபி அந்த ஃபேஸ் வந்துட்டு கொஞ்சம் ஏமாத்துற மாதிரி இருக்கிறதுனால கேரக்டர் வந்து அது பின்னாடி ஹைட் பண்ணி வச்சுருக்குறான். அந்த முகத்துக்கு பின்னாடி அந்த கேரக்டர், ஒரிஜினல் கேரக்டர் ஹைட் பண்ணி வச்சுருக்கான். முகம் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவாக கிடச்சி போயிடுச்சு, நல்லவன் மாதிரியே இருக்குது ஃபேஸு. ஆனால் நம்ம இதை வச்சு நம்ம கேரக்டரை வச்சு கேம் பண்ணிடலாம் அப்படின்னு இப்படி தான் விளையாடிட்டுருக்கிறது. பல ஃப்ரெண்ட்ஸுங்களை வந்துட்டு ஃப்ரெண்டுன்ற பேரில் ஏமாத்துறது, இது மாதிரி பொண்ணுங்களை ஏமாத்துறது, வழியிறது பொண்ணுங்களை பார்த்தா. ஐயோ எப்பா! ஃபஸ்ட் எடுத்தோடனே கையும் காலையும் தாங்க பார்ப்பான். தான் பார்ப்பான். அவனுக்கு அப்படியே அந்த கையும் காலையும் பார்த்தா ஏதோ பண்ணும் போல் அவனுக்கு, பைத்தியக்காரன். அப்படிலாம் ஒரு மாதிரி நெக்ஸ்ட்டு பார்ப்பாங்க. அதை நான் சொல்ல விரும்பலை, அசிங்கமாக இருக்கும். பரவாயில்லைங்க, அவங்க தங்கச்சிக்கு ஒரு பொண்ணு அது பொன் குழந்தை இருக்கு, அதாவது பொண்ணு தான். அடுத்த வருஷம் டீனேஜர், அது அடுத்த வருஷம் இல்லை, அடுத்த வருஷம் டீனேஜர். மாமா மேமான்னு போகுது. ஆனால் மாமா எந்த கோலத்தில் பார்ப்பான்றது எனக்கு தானே தெரியும். 4 செவத்துக்குள்ளே அவங்க கூட வாழ்ந்தவன். சாவட்டும், இப்படி தான் சாகணும் எல்லாம் இதுங்கெல்லாம். அப்புறமேட்டு என்ன ஆகுது, என் குழந்தை 8 மாதம் இருக்கும்போது நான் வேலைக்கு போகிறேன் ஒரு கம்பெனியில் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் எக்ஸிக்யூட்டிவாக. நல்லா சம்பாரித்தேன். அப்புறமேட்டு என்ன பண்ணுறான், அங்கே நான் அந்த கம்பெனியில் வேலைக்கெல்லாம் போயிட்டுருக்கும் போதே தான், ஓகேங்களா, வேலைக்கெல்லாம் போயிட்டுருக்கும் போதே தான் எனக்கு வந்துட்டு இது மாதிரி நான் அங்கே இல்லைங்க, 8 மாதம் இருக்கும்போது வேலைக்கு போகிறேன்னா, என் குழந்தையோட ஃபர்ஸ்ட் பர்த்டே துபாயிலேருந்து வரான். ஓகேங்களா, 5 hours 7 hours டிலே அவன் இங்கே வரும்போது. 5 hours 7 hours டிலே. என்னடா இவன் இந்த டைமுக்கெலாம் வருவேன்னா இவ்வளோ நேரம் ஆகுது வரலையே அப்படின்னு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா தலைவர் வந்துட்டு இது கனெக்டிங் ஃப்ளைட்டு கோழிக்கோடுலேருந்து சென்னை, டைரெக்டாக சென்னைக்கு வரல. ஏன்னா அங்கே ஒரு அல்ப புத்தியை காமிச்சான் நாங்கள் வந்து இவனை மட்டும்தான் எதிர்பார்த்தோம். இவன் வந்து கொண்டு வர அந்த தின்பண்டத்தெல்லாம் யாரும் எதிர்பார்க்கல. துபாயிலேருந்து வரான், என்ன எடுத்துகிட்டு வருவானோ. போகும்போது பிச்சைக்காரன் நாய் எங்கள் அக்கா 5,000 ரூபாய் கொடுத்துச்சு, இதை வச்சுக்கோ ஏதாவது ஒரு செலவுக்கு அப்படின்னு. அதால் முடிஞ்சது. ஆனால் உன் குடும்பத்தில் உன் மாப்பிள்ளை இல்லை உன் தங்கச்சி இல்லை உங்கள் அம்மா அப்பா யாராவது ஏதாவது கொடுத்தாங்களா? நீ என்ன கொடுப்பன்னு பிடுங்கிறதுக்காக உட்காந்துட்டுருக்குதுங்க அதுங்க. ஓகேவா, இவளுக்கு கொடுக்கணுன்ற அவசியம் கூட இல்லை. அதில் மேலே ஜட்டி பனியன்லேருந்து கொடி காய போடுற கம்பிலேருந்து அது மேலே போடுற கிளிப்புலேருந்து சோப்பு சீக்கா ஷாம்பு வரைக்கும் நான் வாங்கி, தேங்காய் எண்ணெய் முதல் கொண்டு வாங்கி எல்லாத்தையும் பேக் பண்ணி நான் அனுப்பிச்சி விட்டேன். அதெல்லாம் சர்ப்ரைசிங் மாதிரி நான் அவனுக்கே வந்து ட்ரெஸ்ஸஸ்லேருந்து எல்லாமே, அவனோட ஷர்ட் அளவு என்னன்னு தெரியும், பேண்ட் அளவு என்னன்னு தெரியும், எல்லாமே அவனுக்கு சர்ப்ரைசிங்காக இருக்கணும். இது போட்டால் தான் அவனுக்கு அழகாக இருக்கும்ன்றது எனக்கு தெரியும். அதை தான் 5 வருஷமாக போட்டுச்சு நாய். 5 வருஷமாக போட்டு அதை தான் உட்காந்து கலாய்ப்பானுங்க. டேய் கிட்டத்தட்ட நீ வந்தே 5 வருஷம் ஆக போதுடா, இன்னும் அந்த ட்ரெஸ்ஸை விட மாட்டேடா, அதே தாண்டா மாற்றி போட்டுன்னு இருக்கேன்னு கலாய்ப்பானுங்க. ஓசியில் பெனாயில் கொடுத்தா கூட கூச்சமே இல்லாமல் குடிப்பாங்க. அந்த பெனாயில் வந்துட்டு வயிற்றுக்குள்ளே போனால் அவன் அப்படியே க்ளோவாகிடுவான்னு யாருன்னா சொல்லிட்டாங்கன்னா. பெனாயிலெலாம் குடிக்க மாட்டான். அந்த பெனாயில் குடிச்சிங்கன்னா நீங்கள் க்ளோவாகிடுவீங்கன்னு சொல்லுங்களேன், பெனாயில் கூட குடிப்பான். அந்த மாதிரி பியூட்டி கான்ஷியஸ், ஓவராக மென்டலி அஃபெக்டட் பர்சன், பியூட்டி கான்ஷியஸு மென்டலி அஃபெக்டட் அந்த ஆள். அசிங்கமான இது செயல்லாம் இருக்குது சொல்கிறேன். அதுக்கப்புறம் என்ன ஆகுது, இவன் வந்து இங்கே கோழிக்கோடுலேருந்து வரான். அங்கே வந்து நிறைய அந்த வாங்கிட்டு வந்திருக்கான் பார்த்தீங்களா தின்பண்டங்கள்லாம், சாக்லேட்ஸ் அதெல்லாம் வந்துட்டு அதாவது என்னென்னா, இவன் வந்து டைரெக்டாக
அங்கே வீட்டுக்கு கூட போகாமல் இவங்க ஆளுங்க அங்கே வந்து இவனை பார்க்குற மாதிரியும் எப்படின்னு தெரில. வீட்டுக்கு போயிட்டு ரிட்டன் வந்து இன்னொரு ஃப்ளைட் ஏறினானா இல்லை அப்படியே கனெக்டிங் ஃப்ளைட்டாக எனக்கு அது சரியாக எனக்கு தெரியல. இன்றைக்கி வரைக்குமே தெரியாது எனக்கு. பட் ஆனால் வயா அப்படி தான் வந்திருக்கான். இது வந்து நான் வந்து கெஸ் பண்ணேன். அவன் டினைட் பண்ணான் இல்லைன்னு. அதை நான் கெஸ் பண்ணேன், இல்லை இப்படி தான் இருக்கும்னு. அது வந்து அடுத்த வருஷம் தெரிய வருது அந்த உண்மை வெளியில், இவன் வாயிலிருந்தே, இவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மூலயமா. அப்புறம் எப்போ வந்து அக்டோபர் 30th மார்னிங் வரானா இல்லை அக்டோபர் 29th என் குழந்த பர்த்டேங்க. என் குழந்த பர்த்டே அன்றைக்கி திவாலி, சரிங்களா? இவன் வரான் பார்த்தீங்களா, திவாலி முன்னாடி நாளா பின்னாடி நாளா, இல்லை அதே அக்டோபர் 30 தானே, அக்டோபர் 30 தான் நினைக்கிறேன். 2016 என் குழந்தையோட ஃபர்ஸ்ட் பர்த்டே. அப்போ வரும்போது இப்போது நார்மலாகவே ஒரு குழந்தைக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டே வருதுன்னா அம்மாவுக்கு சந்தோஷம் இருக்கும் தான். ஆனால் உண்மையான அப்பங்காரங்களுக்கு ஓவர் சந்தோஷமாக இருக்கும். என் பிள்ளைக்கு நான் இப்படி பண்ண போகிறேன், அப்படி பண்ண தாம் தும் அப்படிலாம் இருக்கும்ல. அந்த மாதிரி கேரக்டர்லாம் இவன் இல்லை. அந்த மாதிரி கேரக்டரே இல்லை. இவனுக்கு குழந்தையே பிடிக்காதுன்றது 4 செவத்துக்குள்ளே வாழ்ந்த எனக்கு தான் தெரியும். இதை நான் எப்படியெல்லாம் ப்ரூவ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. நான் அவன் கூட 4 செவத்துக்குள்ளே வாழ்ந்தேன். அவன் கேரக்டரை நான் அப்படியே கரும்பு சாறு எடுத்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இன்னும் அவனை பற்றி தெரியாமையே நம்பி நம்பி நாசமாக போயின்ட்டுருக்குதுங்க. ஃப்ரெண்ட்ஷிப் ரூபத்தில் ஒரு வெளியில் பார்க்குற தோற்றத்தை பார்த்து நல்லவன் மாதிரி இருக்கான்ற ஒரு இதில் ஏமாந்துக்கிட்டு எனக்கு அப்படியே சீரியஸாக அருவருப்பாக இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி விடுங்க, அவன் தலையில் ஏமாறணும்னு இருந்துச்சுன்னா ஏமாறட்டும். அப்போது இவன் என்ன பண்ணுறான், இவனுக்கு இந்த பலூன் ஊதுறது, டெக்கரேஷன் பண்ணுறது, குழந்தைக்கு என்ன பண்ணலான்னு என்ன கேட்குறாங்க. நீ தானே அப்பா, நீ தானே சம்பாதிக்கிற, நீ போடுற காசில் தானே நான் இங்கே உட்காந்துட்ருக்கேன், என்கிட்ட கேட்குற. அந்த ஆர்வம் கூட வரலங்க அவனுக்கு. இப்படி செலிப்ரேட் பண்ணலாம், அப்படி செலிப்ரேட் பண்ணலாம். கேவலம் என் குழந்தையோட ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு எங்கள் அக்கா தாங்க கேக்கை ஸ்பான்சர் பண்ணா. எங்கள் அக்கா தான் கேக்கே வாங்கிட்டு வந்தா. கேக்கை தான் உங்கள் அக்கா வாங்குறேன்னு சொல்லிட்டாங்க, அதனால நான் விட்டேன் வேண்டான்னு. எனக்கு என்ன சொல்கிறதே தெரில. தலையை குனிஞ்சு கீழே குனிஞ்சு சிரிக்கிறதா, குப்பை தொட்டியை கல்யாணம் பண்ணி வாழ்க்கை போச்சேன்னு என்ன நினைக்கிறதுனே தெரிலன்னு ஒரு மாதிரி தான் இருந்தேன். அதுக்கப்புறம் பலூன் கூட ஊதி மாட்டாங்க, ஃபுல் டெக்கரேஷன் நான் தான். இன்றைக்கி என் பையனுக்கு வந்துட்டு 9 வயசு ஆகுது. இன்றைக்கி வரையும் என் குழந்தைக்கு நான் டெக்கரேஷன் பண்ணி கேக்கை பார்த்து பார்த்து வாங்கி தான் நான் செலிப்ரேட் பண்ணுவேன். ஓகேங்களா? ஏன்னா வந்து நான் சின்ன வயசுலேருந்து என் பர்த்டேஸ் நான் செலிப்ரேட் பண்ணதில்லை. எனக்கு தெரிஞ்சு குழந்தையிலேருந்து இந்த இவ்வளோ வயசு வரைக்குமே எனக்கு தெரிஞ்சு செலிப்ரேட் பண்ண பர்த்டே வந்து ஒரு 2 பர்த்டே தான் நினைக்கிறேன். 2 பர்த்டே தான். இந்த கேக்கெல்லாம் வெட்டுறது, பக்கத்து அக்கத்துலலாம் கொடுக்கறது, இதெல்லாம். மற்ற எந்த பர்த்டேவும் கொண்டாடினதில்லை. 50 ருபீஸ்க்கு ஒரு சாக்லேட் பேக்கெட் வாங்கி கொடுத்துருவாங்க, 2 சாக்லேட் பேக்கெட் வாங்கி கொடுத்துருவாங்க கேன்டீன்லேருந்து. அதை போய் ஸ்கூலில் கொடுத்துட்டு வரணும். பர்த்டேனா அதுதான். ஆனால் மற்ற எல்லா ஃப்ரெண்ட்ஸும் என் கிளாஸில் என் ஏஜ் பசங்க எல்லாருமே வேறு மாதிரி அப்படியே எனக்கு ஆப்போசிட்டாக கொண்டாடுவாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ஐயோ, நம்மளுக்கு ஒரு தடவையாச்சும் இது மாதிரிலாம் லைஃப்பில் நடக்காதா அப்படின்ற ஒரு ஏக்கம் வரும். அதனால் என் பையனும் வந்துட்டு என்ன மாதிரி அந்த ஏக்கம் வரக்கூடாதுன்றதுக்காக நான் வந்து நல்லா தாம் தூம்னு செலிப்ரேட் பண்ணுவேன். அப்போது என்னடா இவன் வாயை மூடிக்கிட்டே இருக்கானே, எதுவுமே அந்த சமோசா, அந்த குழந்தையோட இதுக்கு வந்துட்டு நான் லிஸ்ட்டு போடுறேன். வரவங்களுக்கு வந்துட்டு கேக்கு, சாக்லேட்டு, சமோசா, ஜூஸு, இது பிஸ்கெட்ஸ், ஸ்வீட்ஸு இதெல்லாம் வச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அந்த லிஸ்ட்டில் இருக்கிறத கூட நான் தான் போயிட்டு இவன் எனக்கு கொடுக்குறான் பார்த்தீங்களா காசு, அது இருக்குது பார்த்தீங்களா என் அக்கௌண்ட்டில், அதில் போய் வாங்குகிறேன். இவங்கிட்டேயும் காசு இருக்குது, ஆனால் ஹீ இஸ் நாட் இன்ட்ரெஸ்டட் டு ஸ்பெண்ட். சரக்கு அடிக்கிறதுக்கு ஓடுவான் பாரை தேடிட்டு, தம் அடிக்கிறதுக்கு ஓடுவான் இடத்த தேடிக்கிட்டு, பாக்கு போடுறதுக்கு ஓடுவான் இடத்த தேடிக்கிட்டு. ஆனால் பெத்த குழந்தையோட முதல் பர்த்டே தின்றதுக்கு மட்டும் ஓடி வந்துட்டான் வாயை தூக்கிட்டு. அப்போ நான் என்ன பண்ணுறேன், இவன் அமைதியாக இருக்கான், இது வேலைக்கு ஆகாது, இது ஒரு மாதிரி தருதலை கேஸுங்களா, அடுத்தவங்க காசில் தின்னே பழக்கிடுச்சுங்க. அதனால் அதுக்கு குழந்த சென்டிமெண்ட் இதெல்லாம் இல்லை. அதை நான் பார்த்துட்டேனே, எனக்கு குழந்த பிறக்கிறதுக்கு முன்னாடி அவனுக்கு வந்து குழந்த ஆசை இல்லை. நான் அவங்க தங்கச்சியோட ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேனே,
அதுக்கப்புறம் ஒரு ஆடியோவில் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. அப்புறம் என்ன ஆகுது, நான் பக்கத்தில் ஒரு ஆன்ட்டிக்கிட்ட, "ஆன்ட்டி என்கிட்ட வந்து எனக்கு வந்து ஃபுட்டு போடணும் போல் இருக்குது வரவங்களுக்கெல்லாம். அதனால் இப்போது நான்வெஜ்ஜு புரட்டாசி மாதம்ல என் பையன் பிறந்தது. புரட்டாசியா இல்லை அக்டோபர் 13 எனக்கு என்னன்னு தெரில. அப்போ என்ன வெள்ளிக்கிழமையா எனக்கு புரியல, ஞாபகம் இல்லை சரியா. ஆன்ட்டி எனக்கு எதனா போடணும் போல் இருக்குது ஆன்ட்டி, ஃபுட்டு ஏதாவது போடணும் போல் இருக்குது. இந்த ஆள் கம்முன்னு இருக்கான். எவ்வளோ ஆன்ட்டி ஆகும் சொல்லுங்கள் ஆன்ட்டி, நான் போய் வாங்கிட்டு வரேன். செஞ்சிடலாமா? எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் மட்டும் பண்ணுறீங்களா எப்படி செய்யறதுன்னு? பெரிய இது டபரா வச்சு வாடகை ரெண்ட் எடுத்துகிட்டு செஞ்சிடலாம் ஆன்ட்டி அப்படின்னு. சரிம்மா எடுத்துன்னு வாம்மா, நம்ம செய்யலாம் நம்ம குழந்தைக்கு அப்படின்னு ஒரு தைரியமான ஒரு கன் அப்படி ஒரு வார்த்தை ஒன்று ஹோப் ஒன்று கொடுத்தாங்க அங்கே இருக்க ஒரு ஆன்ட்டி. உடனே என்ன பண்ணேன், அந்த டெப்ரா செட்டு வந்துட்டு ரெண்ட்டுக்கு இருக்கும்ல, அதை வாங்கிட்டு வந்து அந்த அடுப்பும் வந்து ரெண்ட்டுக்கு இருக்கும். அதை வாங்கிட்டு வந்துட்டு அந்த ஆன்ட்டி லிஸ்ட்டெல்லாம் போட்டு கொடுத்தாங்க. இதெல்லாம் வாங்கிக்கோ இதெல்லாம் வாங்கிக்கோன்னு. பக்கத்து ஆப்போசிட்டில் இருக்கவங்க எல்லாத்தையும் வாங்கிட்டு அந்த ஆன்ட்டி தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லு பிரிஞ்சி. அதுக்கப்புறம் நான் வந்து ரைத்தா பண்ணேன். அதுக்கப்புறமேட்டு வேறு ஏதோ ஒரு ஸ்வீட் பண்ணோன்னு நினைக்கிறேன், ஞாபகம் இல்லை. கேசரியா சரியா ஞாபகம் இல்லை. இதெல்லாம் பண்ணி கொடுக்கும்போது எனக்கு இன்னும் ஹாப்பியாகிடுச்சு. அப்பா நம்மளும் வந்துட்டு ஒரு ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்துக்கிட்டு ஒரு ஒரு துபாயிலேருந்து வேலை செய்ய வந்த நாய் கையை கட்டின்னு ஊராமே வீட்லேயே இல்லைங்க. அவன் வீட்லேயே இருக்க மாட்டான், குழந்தைய கூட தூக்க மாட்டான். இந்த வந்துடுறேன், சமோசா ஆர்டர் பண்ணல, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். மிக்சர் வாங்கட்டுமா, நான் போயிட்டு வாங்கிட்டுறேன், காசு கொடு அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு போயின்னே இருப்பாங்க. எங்கள் அக்காவுக்காக கடுப்பாக இருக்கும். என்னடா அவனா வண்டியை தூக்கின்னு ஓடிடுறான், வீட்டில் நிற்கவே மாட்டான் இவன், எனக்கு வேறு வேலை இருக்குதே அப்படின்னு இதுக்கு அப்படியே பல்ல கடிச்சு நிற்கும். இது வண்டியை தூக்கிட்டு ஓடிடுவாங்க, இருக்கவே மாட்டான். தூங்குகிற நேரம் தான் வீட்டில் அவன் வந்து ஒரு பெரிய லாங் பீரியட் இருக்கான்னா அது தூங்குகிற நேரமாக மட்டும்தான் இருக்கான். அப்பன்னு இல்லை, நாங்கள் 2 பேரும் தண்ணி கொடுத்துன்னு இருக்கும்போதும் அவன் அந்த வேலையை தான் பார்த்தான். ஓகேங்களா. அந்த பர்த்டே வந்து இப்படி தான் போச்சு, நல்லபடியாக போச்சு. ஓகே, கொஞ்சம் நிறைவாகிடுச்சு. ஸோ இந்த பர்த்டேயில் என் குழந்தையோட ஃபர்ஸ்ட்டு பர்த்டேயில் ஃபுல் அண்ட் ஃபுல்லு இன்வால்மெண்ட் யாருன்னு பார்த்தா நான், என்னை சுற்றி இருந்த ஆன்ட்டிங்கெல்லாம், அதுக்கப்புறமேட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க, அதுக்கப்புறம் எங்கள் அக்கா. அவ்வளோதான். இந்த ஆள் வந்து தின்றதுக்கு வாயை மட்டும் தூக்கிட்டு வந்தான் ஜாலியாக பேசுகிறதுக்கு. இன்னொன்றுங்க, என் குழந்த பிறக்கிற அன்னைக்கு தான் எனக்கும் இந்த ஆளுக்கும் வெட்டிங் ஆனிவர்சரி, கல்யாண நாள். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வெட்டிங் ஆனிவர்சரி நாங்கள் வந்துட்டு இதுக்கு போனோம், கிரிவலம் சுற்றினோம். செகண்ட் வெட்டிங் ஆனிவர்சரி எனக்கு குழந்த பிறக்குது. ஓகேங்களா. அப்போது காலையிலேருந்து அவன் என்னை விஷ் பண்ணல. எனக்கு காலையிலேருந்து எனக்கு அவன் மேலே சின்ன கோவம். ஒரு குழந்தைக்கு பர்த்டே, ஏதாவது ஒரு விஷயத்தை அதை பற்றி பேசணும், என்ன பண்ணலான்னு கேட்கணும், இது மாதிரிலாம் கேட்பான் பேசுவான் அப்படிலாம் நான் எதிர்பார்க்குறேன். வாயே திறக்க மாட்றாங்க. வெறுப்பாகுமா வராதா? ஸ்டேட்டஸில் மட்டும் வைக்கிறான், என் பையனுக்கு பர்த்டே அப்படி இப்படின்னு. ஆனால் வாயை திறந்து என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது, நான் இப்படி இருப்பேன், நான் அப்படி பண்ணுவேன் என் பையனுக்கு, அந்த மாதிரி ஒரு எமோஷ்னல் ஃபீலெல்லாம் கொடுக்கவே இல்லை. அதே ஒரு பொண்ணை நிற்க வைங்களேன், எமோஷ்னல் ஃபீலிங்கும் அப்படியே அள்ளி அள்ளி பொங்கும். அது அங்கே தொடலாமா, இங்கே தொடலாமா, இங்கே நக்கலாமான்னு. சீரியஸாக இப்படி தான் தோணும் அந்த ஆளுக்கு. அப்புறம் எனக்கு அந்த ஒரு கோவம் ஜாஸ்தி வந்துச்சா, அதனால் என்ன பண்ணுறேன், நான் அமைதியாக இருக்கிறேன். என்ன ஆச்சு எனக்கு, சரி விடுங்க, பர்த்டே போச்சு, ஏதோ ஒன்று போச்சு பர்த்டே. ஃபுல் அண்ட் ஃபுல் எங்கள் அக்கா நான் இவங்களாம் தான் இன்வால்மெண்ட்டு. சரி சொல்ல வரணும் மறந்துட்டேன். அன்றைக்கி ஈவினிங்கு காலையிலேருந்து அவனுக்கு தெரியும் என் வெட்டிங் ஆனிவர்சரி, எனக்கு அவன் மேலே கொஞ்சம் கோவம் இருக்குது, நான் அதனால கம்முன்னு இருக்கேன். அவன் வீட்லேயே இருக்கிறதில்ல வேறு, அது இன்னும் எனக்கு கோவமாக வருது. அட்லீஸ்ட் பலூனையாச்சும் ஊதி தரலாம்ல. கிட்டத்தட்ட ஒரு 200-300 பலூன்ஸ் கிட்ட நாங்கள் வந்து ஊதி டெக்கரேஷன் பண்ணுறோம் வீடை, ஆர்ச் மாதிரிலாம் வச்சு. அந்த பலூனாச்சும் ஊதி தான், ஐயோ எனக்கு இந்த பலூன் ஊதுறதுலாம் எனக்கு பிடிக்காது, எனக்கு அலர்ஜி அப்படின்ட்டு ஓட்டிட்டான். மிஞ்சி போனால் அந்த மார்னிங் டு ஈவினிங் குழந்தையோட பர்த்டே நடக்கிற வரைக்கும் கூட அந்த குழந்தையாச்சும் தூக்கி வைக்கலாம்ல, தூக்கிட்டு சுற்றலாம்ல. துபாயிலேருந்து வந்திருக்கானே, அன்றைக்கி தான் வந்திருக்கான் காலையில், துபாயிலேருந்து வந்திருக்கானே, அந்த குழந்தையவாச்சும் தூக்கிட்டு அன்றைக்கி வரல, ஒரு 2 நாள் முன்னாடி வந்தான்னு நினைக்கிறேன், பர்த்டேக்கு 2 நாள் முன்னாடி வந்தான். அந்த குழந்தைய வச்சு தூக்கிட்டு சுற்றினா நாங்கள் எல்லாம் ஆளுக்கு ஒரு பொம்பளைங்கெல்லாம் வேலை பார்ப்போம்ல,
குழந்தைய கூட ரோடு 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 ரோடே கெதி. எந்த இடத்துல எந்த பொண்ணு போகுது, எந்த பொண்ணு எந்த இடத்துல பார்க்கிங் பண்ணிட்டு எத்தனை மணிக்கு வருது, எத்தனை மணிக்கு போகுது, இதெல்லாம் பார்க்கணும். ரயில்வே ஸ்டேஷனில் போய் உட்காந்துப்பான், இந்த வேலையெல்லாம் பார்ப்பான். அப்புறம் என்ன ஆகுது, ஈவினிங்கு எல்லோரும் பக்கத்தில் இருக்கவங்கெல்லாம் வராங்க பார்த்தீங்களா பர்த்டேக்கு. அந்த என்னோடய ஏஜ் குரூப்பு, எங்கள் அக்காவோட ஏஜ் குரூப்பு பொண்ணுங்கள்லாம் வருதுங்க தெரியுங்களா. எல்லாம் ஜாலியாக உட்காந்து வீட்டிலலாம் பேசிகிட்ருக்காங்க. அந்த மாதிரி எல்லோரும் என்னை கவர் அப் பண்ணி பேசிகிட்ருக்கேன் அந்த டைமில் குழந்தைய கொஞ்சிக்கிட்டு அப்படிலாம் இருக்கும்போது, ஐயோ மறந்துட்டேன். ஹாப்பி ஆனிவர்சரி அதெல்லாம் ஒரு பொட்டு கூட மறக்கலைங்க. கடவுள் காலில் செருப்பு போட்டிருந்தாருன்னா எடுத்து பலார்னு லெஃப்ட் அண்ட் ரைட்டு வாங்குவார். அதெல்லாம் அவனுக்கு வந்துட்டு குழந்த பிறக்கும்போது குழந்தையோட பர்த்டேவை நள்ளிரவு 12 மணிக்கு நான் கூட மறந்துட்டேன். விஷ் யூ ஹாப்பி பர்த்டே மை சன் அப்படின்னு சொல்லி முத்தம் கொடுக்குறான் அந்த பிஞ்சு குழந்தைக்கு. ஓகேங்களா, 1 வயசு குழந்தைக்கு. அந்த டைம்லேயே வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஆனிவர்சரின்றது அவனுக்கு ஞாபகம் வரலையாம். ஓகேவா, அது ஞாபகம் வரல. கவரை ஃபுல்லாக பொண்ணுங்க இருக்கவும் அப்படியே இவனை வந்து ஜென்டில் மேன் காமிச்சிக்கிறாராம். ஓகேங்களா, இந்த இடத்த நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இதே செயல் தான் அடுத்த வருஷம் பர்த்டேக்கும் அப்படியே ரிப்பீட் ஆகுது. இதே ஒரு விஷயந்தான் அவங்க வீட்டில் அவங்க அம்மா எனக்கு பண்ணுச்சு. ஓகேவா, ஸோ விஷ் யூ ஹாப்பி ஆனிவர்சரி அப்படின்னு எனக்கா அடி ஈனு சிரிச்சுக்கிட்டு வட்ட நடிகனே நினச்சிக்கிட்டேன் மனசில். சீரியஸாக அப்படி தாங்க நினச்சேன். உண்மையாக நடிகன்டா நீ அப்படின்னு நினச்சிக்கிட்டு விட்டுட்டேன். இது எப்படியே போயிடுச்சு. அதுக்கப்புறமேட்டு நாங்கள் வந்துட்டு ஒரு டூர் மாதிரி வரோம். குழந்தைக்கு 1 வயசு இல்லை இங்கே தான் இருக்கோம் மேக்ஸிமம். அந்த ஃபஸ்ட் இயர் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட் இயரை வந்து ஒரு 7 ஹவர்ஸ் 5 ஹவர்ஸ் லேட்டாக வந்தான் பார்த்தீங்களா. அதுக்கு ஒரு கதை சொன்னான். நான் ஏதோ ஒரு கதை சொன்னான், அதை நான் நம்பிட்டேன். செகண்ட் இயர் கதை ரொம்ப ஹைலைட்டிங்காக இருந்துச்சு, அதனால் நான் இன்றைக்கி வரையும் ஞாபகம் வச்சுருக்கேன். ஓகேங்களா, ஸோ என்னென்னவோ கதை சொன்னான் அவன். அந்த 7 ஹவர்ஸ் லேட்டாக வந்ததுக்கு எல்லாத்துக்கும் நாங்களும் அக்செப்ட் பண்ணிட்டு ஓகே அப்படின்னு இருந்துட்டோம். செகண்ட் இயர் அவ்வளோதான் போயிட்டான். அதுக்கப்புறமேட்டு ஆஸ் யூஷுவல் இன்னொரு வருஷம் போகுது. செகண்ட் இயர்லாம் அவன் என்ன பண்ணுறான், எனக்கு இவன் இங்கேருந்து துபாயிலேருந்து அங்கே போனதுக்கப்புறமேட்டு எனக்கு அவன் லோன் அரேஞ்ச் பண்ணி அந்த கேஷையும் கொடுத்துட்றான். எங்கள் வீட்டில் இருக்கும் போதே, அண்ணனூரில் இருக்கும் போதே தான் அவன் வந்துட்டு இந்த லோனுக்கு அப்ளை பண்ணணும், நான் அந்த கேஷை கொடுக்குறேன், ஒரு வீடு வந்துட்டு லீஸ் எடுத்துகிட்டு நீ போயிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இது அது பேர் என்னது, துபாயில் ஒர்க் பண்ணுற அந்த பேப்பர் ஒர்க்ஸு, அந்த சேலரி சர்டிஃபிகேட்டு, ஜாபோட அந்த இது ஆஃபர் லெட்டர் அதெல்லாம் எடுத்துகிட்டு ஏதோ ஒரு லோன் அப்ளை பண்ணுறான். அந்த லோனும் கிடைக்கிற மாதிரி தான் இருக்குது. அப்புறம் என்ன பண்ணுறான், ஒரு வீடு ஒன்று பார்க்குறோம், கிடச்சிருது, லோனும் கிடச்சிருது. ஓகேவா, அந்த வேலையெல்லாம் இங்கே இருந்துக்கும் போதே பார்த்துட்ருந்தான், லோனும் கிடச்சிருது. அப்போது இந்த கோவில் பதாகை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் எங்கள் அம்மா வீட்டுக்கிட்ட, அங்கே வந்து ஒரு வீடை வந்து லீஸுக்கு பார்க்குறோம் 2 பேரும் சேர்ந்து. எவ்வளோ லீஸுனால் 3 lakhs லீஸு. அப்போ அவங்க என்ன கேட்குறாங்க, கொஞ்சம் டைம் கேட்குறாங்க. ஆல்மோஸ்ட் வீடு ரொம்ப நல்லாயிருக்கு, வீடெல்லாம் முடிஞ்சிருச்சுங்க. இது மாதிரி இந்த டைமில் தான் பால் காய்ச்சிரும், ஸோ நாங்கள் பால் காய்ச்சினோடனே நீங்கள் வந்துடலாம் அப்படின்னு. புது வீடு. அப்போ நாங்களும் சரின்னு சொல்லிட்டு 2 லட்சம் கொடுத்துட்டு 3 லட்சம் கொடுத்துட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஜனவரி மாதம் அவங்க பால் காய்ச்சுறாங்க. ஜனவரி மாதம் பொங்கல் அன்னைக்கு நானும் அந்த வீட்டில் போய் பால் காய்ச்சிட்டு பொங்கலும் வச்சுட்டு கிளம்புறேன். ஓகேங்களா, அப்போல்லாம் இவன் வந்து அங்கே இருக்கான், துபாய்க்கு போயிட்டான். ஓகேங்களா, இவனுக்கு வந்து வீடியோ மட்டும் அமுச்சு விட்டேன், இது மாதிரி பால் காய்ச்சாச்சு, தை மாதம் வரையும் வெயிட் பண்ணிவிட்டு. அவங்களும் பால் காய்ச்சினாங்க. அவங்க பால் காய்ச்சி முடிச்சதுக்கப்புறமேட்டு கிரகப்பிரவேசம் முடிஞ்ச உடனே நாங்கள் பால் காய்ச்சி குடுத்தனம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நான் எனக்கு தேவையான சும்மா கட்டில், சோஃபா, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் இவ்வளோ வரைக்கும் தான். எனக்கு குழந்ததில் நல்லா ஃப்ரீயாக ஓடி ஆடி விளையாடுறதுக்கு அது மாதிரி கிச்சன் ஐட்டம்ஸு நல்லா கொஞ்சம் ஹாப்பியாக போச்சு. அப்போது 2வது வருஷம் அவன் துபாயிலேருந்து நம்ம இங்கே வரப்போகிறான். 2வது வருஷமும் அதே மாதிரி கிட்டத்தட்ட எவ்வளோ நேரம், ஒரு 5 ஹவர்ஸ் கிட்ட லேட்டு.
5 ஹவர்ஸ் 6 ஹவர்ஸ் கிட்ட லேட்டு. அதுக்கு ஒரு கதை சொன்னான். என்ன கதைன்னா, நான் உனக்கு ஒரு சூப்பர் மொபைல் வாங்கிட்டு வந்தேன், பேகெல்லாம் வந்து கிழிஞ்ச மாதிரி இல்லை, ஆமாம் பிளேட் போட்ட மாதிரியும் அது மாதிரிலாம் ஏதோ ஒரு இதெல்லாம் காமிச்சான். இல்லை ஏதோ ஒன்று காமிச்சாங்க கிழிஞ்ச மாதிரி அது மாதிரிலாம். இதில் வந்து எப்படி எடுத்தானுங்கன்னே தெரில. ஆனால் இது முழுக்க முழுக்க அவனோட கதை, திரைக்கதை பண்ணியிருக்காங்க. எந்த அளவுக்கு அவன் கிரிமினல்னு பார்த்துக்கோங்க. ஏர்போர்ட்டில் ஓகேங்களா, இப்போ இன்வெஸ்டிகேஷன் பண்ணால் கூட அன்றைக்கி எனக்கு கொடுத்த தகவல் இன்றைக்கி கிடைக்கும். இப்போ இன்வெஸ்டிகேஷன் பண்ணால் கூட 2017 2017 செகண்ட் இயர் வரான் துபாயிலேருந்து. ஓகேங்களா, என்னன்னு என்னோட பேக்கை வந்துட்டு இப்படிலாம் ரிமூவ் பண்ணி கரெக்டாக அந்த ஓட்டையை இப்படி பண்ணி அது உள்ளே இருக்க மொபைல் எடுத்துட்டாங்க. நான் கம்ப்ளைண்ட் லெட்டரை எழுதி அங்கே கொடுத்துட்டு, பொய் கம்ப்ளைண்ட் லெட்டர், என்னோடய பொருள் காணோன்ற மாதிரி பொய் கம்ப்ளைண்ட் லெட்டரு ஏர்போர்ட்டுக்கே ஏமாற்றிருக்கான். அதை ஏர்போர்ட்டை ஏமாற்றணும்னு நினச்சி இல்லை, அவங்கக்கிட்ட ஒன்று கொடுத்துருக்கேன் அப்படின்னு எங்களை ஏமாத்துறதுக்காக பண்ணுறோம், தெளிவாக பண்ணணுன்றதுக்காக. அவங்க வந்து பெருசாக ரெஸ்பாண்டே எடுக்கலை. ஏன்னா அப்படி ஒரு விஷயமே ஆகலை. அதனால அது மாதிரி இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு அவங்க ஃபைண்ட் அவுட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அப்படி எதுவுமே ஆகலை. அதை வீட்டில் கிட்டத்தட்ட 3 மணி நேரம் 5 மணி நேரம் டிலே, 3 மணி நேரம் நாடகம். ஸோ அந்த 5 மணி நேரம் என்ன பண்ணிட்டு வந்திருக்கான்றது எப்போ தெரிய வருது? 2020 தான், சாரி 2019 தெரிய வருது. 2017 பண்ண விஷயம் 2 வருஷம் கழித்து தெரிய வருது. தலைவர் அந்த பொண்ணுக்கிட்ட காண்டாக்ட்லேயே தான் இருந்திருக்காரு. ஓகேங்களா, அதுக்கிட்ட காண்டாக்ட்லேயே தான் இருந்திருக்காரு. இங்கே வர்றதுக்கு முன்னாடி, என் வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு கூட ரூம் போட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 ஹவர்ஸ் 4 ஹவர்ஸ் அது கூட ஸ்டே பண்ணிட்டு தான்